வணக்கம் நண்பா. நான் உங்கள் 7 ட்ரேட் தமிழா. எஸ்டர்டே நிஃப்டியில் ஒரு லைவ் செட்டப் போட்டிருந்தோம். அதன்படி அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு ரியாக்ட் பண்ணி ஆர்டர் பிளாக்கை உடச்சி கீழே டவுன் சைடு என்ட்ரி எடுப்போம். அதுக்கு டார்கெட் லைன் செட் பண்ணியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் ஃபால் ஆச்சு, நல்ல ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அதே போல் மேலே சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனு ஒரு ஆர்டர் பிளாக், கீழே 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டோடைய ஹீட் மேப்பை பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. 1 ஹவர் சார்ட்டை பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 2 நாளாக டவுன்ஃபால் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது நண்பா. நம்ம லைவாக செட்டப் போட்டபடி மார்க்கெட் அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை டேப் பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாங்கன்னா அப் சைடில் ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு பிளானு. நிஃப்டியோட ஹீட் மேப்பை பார்க்கும்போது அப் சைடு போகிறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. 15 மினிட்ஸில் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் என்ட்ரி போட்டிருக்காங்க. அந்தமாரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் என்ட்ரி போட்டிருக்காங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணாமல் அந்த செல் என்ட்ரிக்கு ரியாக்ட் பண்ணி ஆர்டர் ஃப்ளோவாக கன்வெர்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம எஸ்எம்சியில் 3 டைப்பில் பார்த்துருக்கோம். ஆர்டர் பிளாக்கு, ஆர்டர் ஃப்ளோ அண்ட் பிரேக்கர் பிளாக்கு. 2 நாளாக பிரேக்கர் பிளாக் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட ஹீட் மேப்பை வச்சு தான் அது அப் ட்ரெண்டில் போகுமா இல்லை டவுனில் ஃபாலோ ஆகுமான்ட்டு அந்த டைமிங்கை பொறுத்து நாம் செட்டப் போடுவோம். அந்த கீழே மார்க் பண்ணியிருக்க சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் இருக்க ஆர்டர்ஸ்லாம் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா கீழே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கீழே போனாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணி ப்ளூ கலர் லைன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கோம். அதை டேப் பண்ணாங்கன்னா அடுத்த கரெக்ஷனில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண போகும்போது டவுன் சைடு ஒரு என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போனாலும் ஒரு என்ட்ரி எடுப்போம், இல்லை டவுன் சைடு தான் ஃபாலோ ஆக போகுதுனாலும் ஒன்று என்ட்ரி எடுப்போம். நம்ம மார்க்கெட் எப்போவுமே மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போது, லைவில் இருக்கும்போதே செட்டப் போட்டு டார்கெட் ஹிட் பண்ணுவோம். எந்த ஒரு ட்ரேடரும் யூடியூபரும் அவங்களோட செட்டப் லைவாக காமிக்க மாட்டாங்க. இவ்வளோ தூரம் டார்கெட் ஹிட் ஆகும்னு லைன் பை லைனாக போட்டு காமிக்க மாட்டாங்க. நம்ம 7 ட்ரேட் தமிழா யூடியூப் சேனலில் மட்டும்தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போதே செட்டப் போட்டு டார்கெட் லைன் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். நிஃப்டியோட ஹீட் மேப்பை பார்க்கும்போது ரிலையன்ஸு, டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி இந்த 3ம் கொஞ்சம் மேஜர் நண்பா. டிசிஎஸ் கொஞ்சம் அப்பில் வர மாதிரி இருக்காங்க. ரிலையன்ஸ் நடுநிலையாக இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சினால தான் இப்போ கொஞ்சம் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த எஸ்எம்சி கான்செப்டை கம்மிங் சண்டே 14ஆம் தேதி நாம் ஃப்ரீ வெபினார் கிளாஸாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அப் சைடு போகுமா இல்லை டவுன் சைடு போகுமான்ட்டு பார்ப்போம். 3 நாளாக நம்ம தொடர்ந்து டார்கெட் ஹிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.